திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களில் ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட வேட்பாளர் பட்டியல் குறித்த உங்களுடைய கருத்து என்ன? அது உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? ஓரளவுக்கு நல்ல பட்டியல், ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள நல்ல காங்கிரஸ் ஊழியர்களுக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1, 2 தவிர எல்லாமே நல்ல வேட்பாளர்கள் என்று நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் அறிவிக்கப்பட்ட வேட்பாளருடைய வெற்றிக்கு முழு மனதாக நான் பாடுபடுவேன். 33 வேட்பாளர்கள் பட்டியல் மட்டும்தான் வெளியானது. மீதி இருக்கக்கூடிய 8 வேட்பாளர் பட்டியலில் வெளியாவதில் என்ன விதமான ஏன் தாமதம், என்ன பிரச்சனை இருக்கிறது? தாமதம் இல்ல, அதுக்கு எல்லா தகுதியும் பெற்ற வேட்பாளர்கள் இந்த 8 தொகுதியிலும் 2 பேர் இருக்கின்றார்கள். அதனால் அதிலே தேர்வு செய்வதில் கொஞ்சம் காலதாமதமாகும். அநேகமாக நாளைக்கு அதை முடித்து விடுவோம். மூத்த தலைவர்களும் அந்த இடங்களுக்கு போட்டி போடுகிறார்கள். அதன் காரணமாக ஒருமித்த கருத்து ஏற்படாததால் தான் அதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது. இல்லை, ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது. போட்டியிட வேண்டும் என்று தகுதியுள்ள வேட்பாளர்கள் பல ஒரே இடங்களில் கேட்கின்ற காரணத்தால் அதிலே காலதாமதமாகின்றது. நாளை அது வெளிவந்துவிடும். ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவருடைய பிரச்சார திட்டங்கள் குறித்து ஏதேனும் பேசியிருக்கீங்களா? அது தொடர்பாக திட்டங்கள் இல்ல, 2 பேரும் மக்களை சந்திக்க வேண்டும். தேர்தலில் தமிழக காங்கிரசிற்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்பதற்காக பிரச்சாரத்திற்கு வர இருக்கின்றார்கள். கண்டிப்பாக அவர்களுடைய பிரச்சாரம் வெற்றிகரமாக அமையும்.